என் அன்பு குழந்தையே, நீ தொட்ட இந்த வேல் உன் சிக்கல்களை வெட்டுவதற்காக தயாராக இருக்கின்றது. உன்னுடைய கண்களில் ஒளி பரவியதால் இந்த வேல் இப்பொழுது உன் கண்ணில் பட்டு அதை தொட்டும் விட்டாய். உன் வறுமைகள் அனைத்தும் நீங்கியது. உன் வாழ்வில் இருந்த கஷ்டங்கள் அனைத்தும் தீர்ந்தது. உன் மனதில் இருந்த சுமைகள் அனைத்தும் இனி குறைந்துவிடும். அதிர்ஷ்டத்தை, பேரதிர்ஷ்டத்தை உனக்கு கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய வேலைதான் இன்று நான் உன் கண்களுக்கு காண்பித்தேன். அந்த ஒரு தொடுதலால் நீயே உணர முடியாத அந்த அதிர்ஷ்ட கூர்மை உனக்கு இப்பொழுது சொந்தமாகிவிட்டது. இருளில் இருந்த உன்னுடைய வாழ்க்கை இப்பொழுது ஒளியை பெற தொடங்கிவிட்டது. இதோ முருகனுடைய அருள் உனக்கு உன் வாழ்வில் இருந்த பல தடைகளை எல்லாம் நீக்கி அதை கடந்து செல்வதற்காக நல்ல வழியை உனக்காக ஏற்படுத்தி இந்த வேல் உனக்கான வெற்றி பாதையை காண்பித்தும் இருக்கின்றது. முருகனுடைய இந்த வாக்கு உனக்கு உறுதியாக பலிக்கக்கூடிய வாக்கு. நீ தொட்ட இந்த நிமிடம் முதல் உன் வாழ்க்கை கடைசி வரை அதிர்ஷ்டம் தன்னைத்தானே உனக்கு தேடி வந்து கொண்டே இருக்கும். நீ தொடும் ஒவ்வொரு செயலும் வெற்றியால் தான் முடியும். இன்று தோல்வியாக தெரிந்தது எல்லாம் நாளை வெற்றியின் படிக்கட்டாக மாறிவிடும். முருகன் இருக்கின்றார் என்ற நம்பிக்கையுடன் எழுந்தால் பயம் என்பது உரையாட முடியாத ஒன்றாக மாறிவிடும். உன்னுடைய மூச்சிலும் இருக்கின்றது தெய்வத்தினுடைய தீபம். அந்த தீபம் ஒரு முறை கனல் எடுத்தால் உலகமே உன்னுடைய வழியில் ஒளியை கொடுத்துவிடும். பேரதிர்ஷ்டம் எப்படி உனக்கு வரப்போகின்றது என்று தெரியுமா? அது நீ வைக்கும் நம்பிக்கையின் மூலம். அந்த தன்னம்பிக்கையை வளர்த்த நொடியே தடைகள் எல்லாம் தகர்ந்துவிடும். உன்னுடைய உழைப்பின் மூலம் வரப்போகின்றது. ஒவ்வொரு இரவு கனவில் வருவதை நனவாக்கும் சக்தி உனக்குள் இருக்கின்றது. முருகனுடைய அருள் கிடைத்திருப்பதால் வரப்போகின்றது. கந்த சஷ்டி கவசம் போல முருகனுடைய ஆசிர்வாதம் உன்னை காக்கும் கவசமாக மாறப்போகின்றது. நீ நடக்கும் வழியில் கல் என்றால் அது வழிகாட்டும் குரலாக மாறும். நீ அழும் தருணத்தில் முருகனுடைய கருணை நதி போல உன்னுடைய வாழ்வில் பொங்கும். விரைவில் நீ முகம் மலரப் போகின்றாய். அந்த வாய்ப்புக்குள் மறைந்திருப்பது என்னுடைய வாக்கு. உன்னுடைய பெயரே வெற்றியின் அடையாளமாக மாறும். மறந்து விட்டாய் என்று நீ நினைத்த ஆசைகள் எல்லாம் மழையென உன்னுடைய வாழ்க்கையில் இப்பொழுது பொழிய தொடங்கும். கண்கள் மூடி இருந்தாலும் ஒளி உன்னை தேடி வந்து சேரும். இது முருகனின் மாயை அல்ல, இது மெய்மையான வாக்கு. சற்றே தாழ்த்திய மனதையும் உயர்த்தும் உரிமையோடு இப்பொழுது முருகன் உன்னை நெருங்கி வந்து உன்னை பார்த்து கொண்டிருக்கின்றேன். திருப்பரங்குன்றம் முதல் பழனி வரை என்னுடைய பாதை உன் வாழ்க்கையில் ஒரு தீர்வாக மாறும். இந்த வேலை தூக்கும் பொழுது எல்லாம் உன்னுடைய புது உயிர் பிறப்பிக்கப் போகின்றது. அன்புள்ள குழந்தையே, உன் கண்ணீர் ஒவ்வொன்றும் இனி தூபமாக உயரும். நீ பட்ட துன்பம் எல்லாம் 6ஆம் முகத்தில் பதிந்திருக்கின்றது. உன் வாழ்க்கையில் ஒவ்வொரு தவறும் என் வழியில் ஒளியாக மாறும். நீ எனது அருள் வேலை தொடுவாயாக, அது உனக்கு வாசற்படியாக மாறும் அதிர்ஷ்டமான நாளாக அமையும் என்று சொன்னேன். உன் வாழ்நாள் முழுவதும் அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய இந்த வேலை இன்று உன் கரங்களால் தொட்டு உனக்கான எல்லா வசதிகளையும் வாய்ப்புகளையும் நீ இன்று பெறக்கூடிய தகுதியையும் சேர்த்தே பெற்றிருக்கின்றாய். எதையும் நீ புறக்கணிக்கவில்லை. இந்த முருகனின் கையால் உனக்கு கொடுக்கப்பட்ட அருள் வேல் இது. இந்த தொடுதலில் வாழ்க்கையின் புரட்சி இருப்பதாக முருகன் உறுதியாக சொன்னதின் அர்த்தம், அப்பா முருகா, உன் அருள்வேல் என் வாழ்வின் வேறாக மாறட்டும் என்று நீ முழக்கமிடுவது என்னுடைய செவியில் கேட்கின்றது. பேரதிர்ஷ்டத்தை உன் வாழ்க்கையில் நான் கொடுத்து ஆச்சரியத்தையும் சேர்த்தே கொடுக்கத்தான் இப்பொழுது உன்முன் வந்து பேசிக்கொண்டிருக்கின்றேன். நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாம் ஏன் நடக்காமல் இருக்கின்றது என்ற கேள்வியோடு ஒவ்வொரு நாளும் உனக்கு செல்கின்றது. இன்று நீ வேண்டுமானாலும் கவலையில் இருக்கலாம், ஆனால் நாளை சுதந்திரமாக வானத்தில் பறக்கக்கூடிய பறவையைப் போல எந்த ஒரு மனக்கலக்கமும் இல்லாமல் வேதனையும் இல்லாமல் நிம்மதியாக உன் வாழ்க்கை இருக்கும். அன்னையின் கையில் பிள்ளை கிடைத்தால் அந்த பிள்ளையை எவ்வளவு அழகுபடுத்தி சந்தோஷமாக வைக்க முயற்சி செய்வாளோ அந்த அளவிற்கு இன்று நீ என்னுடைய கையில் கிடைத்த பிள்ளை. உன்னுடைய வாழ்க்கையை நான் அழகாக செழிப்பாக மலரச் செய்வேன். இது நான் கொடுக்கின்ற வாக்கு. நீ என்னை நம்புகின்றாய். என் அருள் உன் வாழ்வில் கரையாக பெருகட்டும். சதா தோல்வி என்று எண்ணிக்கொண்டிருக்காதே. அதிர்ஷ்டம் இப்பொழுது உன்னை தேடி வர தொடங்கிவிட்டது. என்னுடைய கையை நீ தொட்டிருக்கின்றாய், நெற்றியை தொட்டிருக்கின்றாய், வேலை தொட்டிருக்கின்றாய். இந்த முருகனை மனதையும் நீ சேர்த்தே தொட்டு விட்டாய் உன்னுடைய பக்தியினால். உன் துன்பங்கள் எல்லாம் வெட்டப்படும் இந்த தருணம். உன் நெஞ்சுக்குள் ஒளிந்திருக்கின்ற அத்தனை ஆலோசனைகளும் என்னுடைய ஆசிர்வாதத்தால் நலம் அடையும்.
நீ இழந்த அந்த நம்பிக்கை மீண்டும் பிறக்கும். உன் மனதை அது வலிமையாக்கும். சற்று நேரம் நின்றாயானால் அது உனக்கான வெற்றி உன்னை சுற்றி சூழும். வேலை தொட்டு விட்டாய், தோல்வி நீ உன்னுடைய வாழ்க்கையில் இல்லை. நீ யார் என்பதை இந்த உலகிற்கு காட்டக்கூடிய முன்னோட்டமாக தான் இதனால் கண்ட தோல்விகளும் இப்பொழுது மாறும். உனக்குள் இருக்கின்ற அந்த தன்னம்பிக்கை தான் அந்த வேல் சுழலும் வேகத்தையே நிர்ணயிக்கும். இந்த நொடி முதல் நீ முருகனை நினைத்தால் 100 நாள் உழைத்ததற்கான பலன் உனக்கு ஒரு நாளில் கிடைக்கும். வாழ்க்கையில் ஒவ்வொரு தோல்வியும் வெற்றிக்கான தள்ளுபடிதான். தினமும் காலை நேரத்தில் முருகனை அழை. அதிர்ஷ்டவேல் உன் பாதையில் தோன்றும். தயக்கம் நீக்கம் தரும். தயங்காதே, வேல் உனக்காகவே வடிக்கப்பட்டிருக்கின்றது. நம்பிக்கை உள்ளவன் எப்பொழுதும் தனிமை இல்லை, அவனோடு முருகன் பயணிக்கின்றான். நம் எண்ணங்கள் தான் நம் வழியை கட்டமைக்கின்றது. அதுதான் நம்மை உயர்த்தும் சக்தி. அதுதான் இந்த முருகனுடைய வாக்கு. இன்று மனதிற்குள் சந்தேகம் வைத்திருக்கின்றாய் என்றால் நாளை நீ நன்றியுடன் கூடிய கண்ணீர் உன் கண்களில் வழிவதை இந்த முருகன் பார்க்க போகின்றேன். இத்தனை பிரச்சனைகளுக்குள் நீயும் எவ்வளவு சமாதானத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய், பொறுமையோடு வாழ்கின்றாய். முருகன் நம்மை காப்பான் என்ற நம்பிக்கை கொண்டு வாழ்கின்றாய். நம் பிரச்சனைகளை தீர்ப்பான், வறுமைகளை அழிப்பான், துன்பங்களை போக்குவான், துயரத்தை நீக்குவான், வினைகளை ஒழித்திடுவான் என்று நம்பிக்கையோடு வாழும் உனக்கு என் கண்களில் இருந்து நீ எப்படி செல்ல முடியும்? உன் வாழ்க்கைக்கு பாதுகாப்பு நான் தான், பொறுப்பு நான் தான். நீ நலமாக வாழும் வரை நான் ஓய மாட்டேன். உன்னை எல்லாவற்றிலும் வெற்றியடைய வைப்பதுதான் என்னுடைய கடமை. முயற்சியை நீ அதிக அளவு செய்கின்றாய், வீணாக அமரவில்லை. இது கிடைக்கும், அது நடக்கும் தானாக என்று நீ ஒரு பொழுதும் அமர்ந்ததில்லை. அதற்கான முயற்சியை மூச்சளவு நீ செய்திருக்கின்றாய். வெற்றி இப்பொழுது உன்னை தேடி வரும். எந்த ஒரு சந்தேகமும் வேண்டாம். இந்த வேல் ஒரு சின்னம் மட்டுமல்ல, உன் வாழ்வின் ரகசிய வெற்றி கல் அது. அதிர்ஷ்டம் உன் வாழ்க்கையை இப்பொழுது தொடரும். பேரதிர்ஷ்டத்தை நீ சந்திக்கப் போகின்ற நேரம் வந்திருக்கின்றது. முருகனுடைய இந்த கருணை பார்வை உன்னுடைய வாழ்க்கையை மிகவும் அழகான வாழ்க்கையாக மாற்றும். தெய்வ சக்தி ஒன்று இருந்தால் வாழ்க்கையில் வெல்ல முடியாதது எதுவும் கிடையாது. அந்த அற்புத சக்தி என்னுடைய வேலின் வடிவமாக முக்காலமும் உனக்கு துணை வந்து கொண்டிருக்கின்றது. நீ எங்கு சென்றாலும் வேல் உன்னை காக்கும். எந்த ஒரு தவறும் நீ செய்யாமல் அந்த வேல் உன்னை காக்கும். எந்த தீமைகளும் உன்னை நெருங்காமல் அந்த வேல் உன்னை காக்கும். இந்த அதிர்ஷ்ட வேல் உன் வாழ்நாள் முழுக்க அதிர்ஷ்டத்தை கொண்டு வந்து சேர்க்கும். நீ பட்ட அனுபவித்த அத்தனை பிரச்சனைகளுக்கும் துரோகங்களுக்கும் முடிவு காலம் வந்து விட்டது. இனி நல்லது நடக்கும்.